ஒரு 3 பொருள் எடுத்துக்குங்க. ரோஸு, அப்புறமா ஒரு ஏலக்காய், அப்புறமா ஸ்வீட், ஒரு லட்டுவோ இல்லைன்னா ஒரு கொஞ்சம் வெல்லம், இல்லைன்னா கொஞ்சம் சர்க்கரை, அதுவும் கிடைக்காதவங்க கொஞ்சம் சர்க்கரை. இந்த 3 பொருளும் எடுத்துக்குங்க. என்னன்னு சொல்லாம சொல்றேன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க, திஷ்டி பட்டுறது, அதுவும் இல்லாம யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. திஷ்டி அப்படிங்கறது ஒண்ணு இருக்குன்னு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. திஷ்டி இன்னொருத்தவங்களுடைய கண் திருஷ்டில இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல இது எங்களுடைய பெரியவங்க செஞ்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் நிறைய ஒருத்தருக்கு ஒரு கருத்து மாறுபடுது. இருந்தாலும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது உங்க இஷ்டம். என்ன இருந்தாலும் நம்ம 5 வேளை தொழுகை, அதுக்கப்புறமா ஜிக்கிர்ன்றது ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கும் மேல நீங்க இல்ல நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷியோர் நீங்க இதை செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால உங்களுக்கு எல்லா பலால இருந்தும் நீங்க தூராக முடியும். ஒரு ரோஸ் அண்ட் அந்த வெல்லமும் ஏதோ ஒரு ஸ்வீட், ஒரு ஏலக்காய். நீங்க இது என்ன பண்றீங்கன்னா, அந்த 3 பொருளும் நீங்க தூங்கும்போது உங்க தலையாண்ட வச்சுட்டு தூங்கிருங்க. காலை நீங்க அது வைக்கிறதுக்கு முன்னாடி தருத ஷரீஃப் 101 முறை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அது 101 முறை அதுல படிச்சு ஓதிட்டு தலையாண்ட வச்சுட்டு படுத்துருங்க. நீங்களா இருக்கட்டும் இல்ல யாருக்காவது செய்யறதா இருந்துட்டோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிட்டு காலையில எழுந்து அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை நம்ம உடம்புல ஃபுல்லா வீணா எல்லா இடத்துலயும் நம்ம இது பண்ணிக்கணும், தடவிடணும். அந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை நீங்க சாப்பிட்டுருங்க. அது குழந்தைங்க எல்லாம் யாரும் இல்லாத, குழந்தைங்க விளையாடாத ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு அந்த பூவை அடக்கம் பண்ணிடுங்க. அந்த ஸ்வீட் இருக்கு இல்லையா, அது ஏதாவது அப்படியே எறும்புங்களுக்காக போட்டுருங்க. ஏன்னா உடனே அந்த எறும்பு அது சாப்பிடுற மாதிரி இருக்கிற இடத்துல அதை போட்டுருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்னால உங்க கண் திருஷ்டியும் தூரமாகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணும் இல்லையா, அதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஆகும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் அருளால். இந்த மாதிரி வசிஃபாக்கள் வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா சொல்றேன். இதுக்கு நிறைய பேரு அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் அல்லாஹ்க்காக போடாதீங்க. வேணுங்கிறவங்க செய்யட்டும், வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ்.